Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா show hidden items enable பண்ணி இருந்தாலும் அதுல காமிக்காதபடி நம்மளுடைய files and folders எப்படி ஹைட் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் குயிக்கா பார்க்க போறோம். So உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணி and இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல்ல செட் பண்ணிக்கங்க. Alright, so first of all, எந்த ஃபைல் or folder ஹைட் பண்ண போறோமோ அந்த ஃபோல்டருக்குள்ள போயிடலாம். ஜஸ்ட் அந்த ஃபோல்டரோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பார்ல இருக்கு இல்லையா, அதை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிடலாம். நல்லா கவனிங்க, ஜஸ்ட் ஸ்டார்ட்ல போயிட்டு CMD அதாவது கமாண்ட் ப்ராம்ப்டை நம்ம எடுத்துக்கலாம். கமாண்ட் ப்ராம்ப்டை லான்ச் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து லான்ச் பண்ணுங்க, இல்லை ஜஸ்ட் நீங்கள் விண்டோஸ் ஆர் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி CMD நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே போதும். ஸோ அப்போ நமக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆயிரும். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற கமாண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட் தான். ஸோ அண்ட் நம்ம கொடுக்க போகிற லொக்கேஷனை என்னவா மார்க் பண்ணுறோம்னா +S கொடுத்து ஆஸ் அ சிஸ்டம் ஃபைலாகவும் +H கொடுத்து ஹிடனாகவும் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறோம். சிஸ்டம் ஃபைலாக மார்க் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஹிடன் தான். பட் ஸ்டாண்டர்ட் டைரக்டரி லிஸ்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா இது ஹிடனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக +H கொடுத்தாச்சு. இப்போது நம்மளுடைய லொக்கேஷனை தான் இந்த டபுள் கோட்குள்ளே கொடுக்க போகிறோம். ஸோ Ctrl+V கொடுத்து காப்பி பண்ண அந்த லொக்கேஷனை Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா கவனிங்க, ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்தா போதும், கம்ப்ளீட்டாக அந்த ஃபோல்டர் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும், ஐ மீன் ஹைட் ஆயிரும். ஒருவேளை சேம் ஃபோல்டரை நமக்கு அன்ஹைட் பண்ணணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், அதே கமாண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆட்ரிபியூட் கமாண்ட். இந்த வாட்டி ப்ளஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக மைனஸ், அதாவது -S, அதே மாதிரி -H கொடுத்து சேம் லொக்கேஷனை நம்ம என்ன பண்ணலாம், Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா கவனிங்க, இப்போ நாம் உடனே ஹைட் பண்ணி அண்ட் அன்ஹைட் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம லொக்கேஷனை காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ லொக்கேஷன் ஞாபகம் இருக்குது, பட் நம்ம ரொம்ப நாளாக ஹைட் பண்ணி வச்சுருக்கிறோம். பட் ஃபோல்டர் நேமோ இல்லை ஃபைல் நேமோ லொக்கேஷனோ நமக்கு ஞாபகம் இல்லைங்கிற பட்சத்தில் அப்போது அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். ஸோ இப்படி நெகட்டிவ் கொடுத்துட்டோம்னா சேம் லொக்கேஷன் நமக்கு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அன்ஹைட் ஆயிரும். ஓகே, சரி, நான் மேலே இருக்கிற இதே கமாண்டை ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி திருப்பி அந்த லொக்கேஷன் அந்த ஃபோல்டரை கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், ஹைட் பண்ணுறோம். இப்போது சேம் லொக்கேஷனுக்கு போகலாம். இந்த லொக்கேஷனில் போயிட்டு வியூவில் போயிட்டு ஜஸ்ட் நம்ம ஷோவில் ஹிடன் ஐட்டம்ஸே என்ன பண்ணுறோம், எனேபிள் பண்ணுறோம். கவனித்து பாருங்கள், எக்ஸல் அப்படிங்கிற இந்த ஃபோல்டரை நார்மல் ஹிடன், அந்த ஸ்டாண்டர்ட் ஹிடன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தோம். ஸோ இது ஷோ ஹிடன் ஐட்டம்ஸ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியில் தெரியுது. ஆனால் ஷோ ஹிடன் ஐட்டம்ஸ் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட் ஃபைல் தெரியல. காரணம் அது ஒரு சிஸ்டம் ப்ரொடெக்டட் ஃபைலுங்கிறதுனால நமக்கு அது இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா வரல. சரி, இப்போது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபைலை நமக்கு ஹைட் பண்ணணும்னு வச்சுப்போம். ரொம்ப சிம்பிள், இந்த ஃபைலுக்குள்ளே போக வேண்டாம். ஜஸ்ட் நம்ம மேலே இருக்கக்கூடிய லொக்கேஷனை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ஃபைலோட நேமை F2 கொடுத்து எடிட்குள்ளே போயிட்டு அந்த கம்ப்ளீட் எக்ஸ்டென்ஷனோட PDF அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷனோட என்ன பண்ணுங்கள், Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டு ஒருவேளை எக்ஸ்டென்ஷன்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வியூவில் போயிட்டு ஷோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும், இதை ஜஸ்ட் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த நேமே என்ன பண்ணியாச்சு, காப்பி பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், சேம் அதே கமாண்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டபுள் கோட்குள்ளே நாம் முதல்ல காப்பி பண்ண லொக்கேஷன் என்ன பண்ணிடலாம், பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ Windows+V கொடுத்து கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரியை லான்ச் பண்ணிக்கிறேன். நல்லா கவனிங்க, நாம் கொடுக்க போகிறது இப்போ ஒரு பேக்வேர்ட் ஸ்லாஷ், இந்த மாதிரி பேக்வேர்ட் ஸ்லாஷ் கொடுக்கணும். ஸோ ஷிஃப்ட் கீக்கு மேலே என்டர் கீக்கு லெஃப்ட் சைடில் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்வேர்ட் ஸ்லாஷ் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போது ஃபைலோட நேம், எந்த ஸ்பெசிஃபிக் ஃபைலை நம்ம ஹைட் பண்ண விருப்பப்படுறோமோ அந்த ஃபைல் நேம் என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம். இது எல்லாமே டபுள் கோட்குள்ளே. ஜஸ்ட் ஃபைனலாக நாம் என்டர் கொடுக்கும் போது அந்த ஃபைலும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு ஹைட் ஆயிரும். என்ன ப்ரோ இன்னும் மேலே ஹைட் ஆன மாதிரியே தெரியலையேன்னா ரொம்ப சிம்பிள், ஒரு F5 கொடுத்து ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு அந்த இடத்துல அந்த ஃபைல் இருக்க போகிறது கிடையாது. சரி, நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண விஷயம் தான். ஜஸ்ட் இப்போ இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது இது நார்மலாக ஸ்டாண்டர்டாக ஹிடன் பண்ண ஃபைல், ஜஸ்ட் ஃபோல்டரு. இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், எல்லாம் ஓகே, ரைட். பட் யோசிச்சு பாருங்கள், இப்போ எனக்கு ப்ரொடெக்டட் வியூவில் இருக்கக்கூடிய அந்த ஃபைலை எனக்கு என்ன பண்ணணும்னா திருப்பி அன்ஹைட் பண்ணணும், எனக்கு பார்க்க விருப்பப்படுறேன், எனக்கு அந்த ஃபோல்டரை ஆக்சஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் அந்த லொக்கேஷன் ப்ளஸ் அந்த ஃபைலோட நேம், அந்த ஃபோல்டரோட நேம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். அப்படின்னா தான் திருப்பி அதை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அன்ஹைட் பண்ண முடியும் இல்லையா. இல்லை நீங்கள் வேறு எதுலேயே ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சா தான் உண்டு. பட் எனிவே நாம் இந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் அப்போ எப்படி செய்யலாம், ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம். இங்கே
வியூவில் போய் பார்த்தோம்னா ஹைட் ப்ரொடெக்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல்ஸ் ரெக்கமெண்டட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை அன்செக் பண்ணலாம். நல்லா கவனிங்க, இதை அன்செக் பண்ணிட்டோம்னா நாம் ப்ரொடெக்ட் பண்ண அந்த ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரிய வரும். அப்போது இது ஒரு ட்ராபேக் தானேன்னா, அப்படி ட்ராபேக்காக பார்க்க வேண்டாம். பிகாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஃபைலோட நேமையோ இல்லை லொக்கேஷனையோ மறந்துட்டோம்னா வேறு வழியில் இப்படி தான் நம்ம செஞ்சாகணும். அது மட்டும் இல்லாமல் இதை ஏன் ட்ராபேக்காக பார்க்க வேணான்னா, ஒன்ஸ் இதை போய் யாராவது அன்ஹைட் பண்ணுறாங்க, ஐ மீன் அன்செக் பண்ணுறாங்கன்னா, இதில் காமிக்கக்கூடிய மெசேஜை பார்த்தாலே நிச்சயமாக இது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நோன் கொடுத்துட்டு வெளில வந்துடுவாங்க. காரணம் என்னென்னா, you have chosen to display protected operating system files. These files are required to start and run Windows. Deleting or editing them can make your computer inoperable. ஸோ முக்கால்வாசி நோன்னு கொடுத்து தான் ஆகணும். பட் நாம் ஜஸ்ட் என்ன பண்ணலாம், எஸ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் ப்ரொடெக்டட் வியூவில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் ஃபைல்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரியும். அது இன்னும் பார்த்தீங்கன்னா அன்ஹைட் ஆகலை. ஸோ இப்படி நமக்கு பார்க்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை அந்த ஃபைலை ஒரு ஃபோல்டரை கம்ப்ளீட்டாக அன்ஹைட் பண்ணனாலும் சரி, அதோடைய லொக்கேஷனாக இருக்கட்டும் இல்லை அதோடைய நேமாக இருக்கட்டும், நம்ம எடுக்கணுன்னாலும் சரி, இதை நம்ம அன்செக் பண்ணால் தான் செய்ய முடியும். ஸோ அதை நீங்கள் ட்ராபேக்காகவும் பார்க்கலாம், ட்ராபேக்காகவும் பார்க்க வேண்டாம் தான் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் இப்படி என்ன பண்ணலாம், உங்களுடைய ஃபோல்டர் ஆர் ஃபைலை நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் ஒரு ஃபோல்டரை நீங்கள் அன்ஹைட் பண்ண விரும்புகிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஃபோல்டருக்குள்ளே போங்க. பட் இந்த வாட்டி நல்லா கவனிச்சிங்களா, ஃபோல்டருக்குள்ளே வந்தாலுமே அந்த ஃபோல்டரோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மேலே வரல. ப்ராக்டிஸ் ஃபைல்ஸோடு இருக்குது, வேர்டுங்கிற அந்த நேம் பார்த்தீங்கன்னா வரல. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அந்த ஃபோல்டரோட நேமே என்ன பண்ணுங்கள், சேர்த்து காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம சேம் கமாண்ட் ப்ராம்ப்டை என்ன பண்ணிடலாம், லான்ச் பண்ணிடலாம். ஆஸ் அ ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக என்ன பண்ணுங்கள், லான்ச் பண்ணுங்கள். ஆட்ரிபியூட் கமாண்ட் சிஸ்டமில் இருந்தும் அண்ட் ஹிடனில் இருந்தும் பார்த்தீங்கன்னா அதை நாம் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அதனால் நெகட்டிவ் என்ன பண்ணுங்கள், கொடுங்க. காப்பி பண்ண லொக்கேஷனை இந்த டபுள் கோட்குள்ளே பேஸ்ட் பண்ணலாம். ஸோ விண்டோஸ் வி ப்ரெஸ் பண்ணி முதல்ல லொக்கேஷன் பேக்வேர்ட் ஸ்லாஷ் கொடுத்துட்டு அண்ட் மறுபடியும் விண்டோஸ் வி ப்ரெஸ் பண்ணி அந்த லொக்கேஷன் ஐ மீன் அந்த ஃபோல்டரோட நேமே என்ன பண்ணலாம் கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்துடலாம். ஸோ இப்போ அந்த கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஃபைல் ஆர் ஃபோல்டர் நமக்கு பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா அன்ஹைட் பண்ணியாச்சு. 95% ஆஃப் பீப்புளுக்கு இது தெரிய போகிறது கிடையாது. ஸோ அதனால் மோஸ்ட்டாக போய் அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வியூவில் போயிட்டு ஷோ ஹிடன் ஐட்டம்ஸ் கொடுப்பாங்க. அதில் வரலைங்கிற பட்சத்தில் அப்போ உங்கள் ஃபைல் ஹிடனாக இல்லை அப்படிங்கிறது தான் நார்மலாக தெரிய வரும். பட் இருந்தாலுமே நீங்கள் ப்ரொடெக்டடாக என்ன பண்ணலாம், அதை வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நம்ம ஆப்ஷன்ஸில் போயிட்டு சேம் வியூவில் இதை நம்ம செக் பண்ணி வைக்கிறது உண்மையிலே பார்த்தீங்கன்னா நல்லது தான். மற்றபடி இந்த ஃபைல்லாம் ஸ்டாண்டர்ட் ஹிடனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் ஆல்ட் என்டர் கொடுத்து நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஹிடனில் இருந்து நார்மலாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.